இன்று இந்து கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் பெருகிக் கொண்டே வருகின்றது. உண்மையான பக்தி எப்படி இருக்க வேண்டும்? உண்மையான பக்தி வளர நாம் என்ன ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும்? இப்பொழுது கோவிலுக்கு ஜனங்கள் வர அதிகமாகிட்டது. அதற்கு காரணம் மனுஷனுக்கு அதிகமாக உபதிரவங்கள், கஷ்டங்கள், கவலைகள், சிந்தனைகள், வியாதிகள் பலவகையாக சிரமங்களெல்லாம் வந்ததுனால அவைகள் பரிகாரம் பண்ணக்கூடிய இடம் ஒரே இடங்கள் கோவிலுக்கு போகிறாங்களே தவிர நம்ம சுவாமி அந்த உணர்வோடையோ ஹிந்துங்கிற உணர்வோடையோ கோவிலுக்கு யாரும் போகலை. ப்ராப்ளம் சிரமம் வந்திருக்கு, கஷ்டங்கள் வந்திருக்கு, கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே இடம் கடவுள் தான். அந்த எண்ணத்தோடு வராங்களே தவிர பாக்கி வேறு எந்த ஆசையும் அதில் சொல்ல முடியாது. அது பகவான் பகவத்கீதையில் சொல்லும்பொழுது ஆர்த்தோ ஜிக்ஞாசுகு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப, துக்கம் உள்ளவனும் வியாதி உள்ளவனும் கூட என்னை வழிபடுவார்கள். அடுத்ததாக பொருளாதாரம் வேணும்னா அதுக்காக கூட வழிபடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை தான் அந்த பக்தி தான் இப்போ நிறையா வளர்ந்துருக்கு. மூணாவது கடவுளை அறிஞ்சு கொள்ளணும், கடவுளுடைய அருள் வேணும், கடவுள் அருள்லேயே நம்ம வாழ்க்கை நடத்தணும்னு நினைக்கிறது மூணாவது. அது ரொம்ப ரொம்ப குறைச்சல். கடவுளே அறிந்து கொண்டு நாமே கடவுள் மயமாக ஆகிடணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைச்சல். இந்த 4 வகையில் கடவுளுக்கு பிடிச்சவர் யார் கடவுளை அறிந்து கொண்டு அவராகவே ஆகிடணும்னு நினைக்கிறானோ அவன் தான் ரொம்ப உயர்ந்தவன். பாக்கியெல்லாம் மோசமானவங்க இல்லை, வராங்களே அது வரைக்கும் சந்தோஷம். உதாராக சர்வயேவேத்தே, இந்த 4 தினசான பக்திகளும் எல்லாருமே நல்லவர்கள் தான். ஆனால் ஞானித்து ஆத்மீயமேவிதம், யார் என்னை பற்றி அறிஞ்சு கொண்டு என்னாலே எந்த போலவே ஆகணும்னு நினைக்கிறார்களோ, கடவுளாக நினைக்கிறார்களோ அவன் தான் உயர்ந்தவன். மற்றவர்கள்லாம் தப்பல்ல, ஏதோ வழிக்கு வராங்க, கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் வர்றதுக்காக, சிரமங்கள் நீங்குவதற்காக, கஷ்டங்கள் போவதற்காக வராங்க. அதில் ஆரம்பித்து முள்ள கொஞ்சமாக பக்தி வளர்த்துக்கொள்ளணும். அந்த பக்தியை சரியான முறையில் வளர்த்துக்கொள்வதற்கு முயற்சி தான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும், தனிமையில் வீட்டிலே உட்காந்து தியானம் செய்வதால் அதன் மூலம் நமக்கு நிறைய அருள்களெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆக வீட்டிலேருந்து தியானம் பண்ணி பகவான் நினைக்கிறது ஒன்று, கோவிலில் போய் கூட்டத்தோடு கூடமாக உட்காந்து நாமும் சுவாமி பார்த்துட்டு வர்றது ஒன்று. கோவிலில் போய் சாமி பார்த்துட்டு வர்றது நம்மளுடைய பிரச்சனை தீர்றதுக்கு, வீட்டிலே உட்காந்து தியானம் செஞ்சு அதன் மூலமாக அருள் பெறுவது என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய உன்னத நல்ல நிலையை அடைவதற்கு. 2 வகையாக பக்தி.